காலை வணக்கம் and welcome to your favorite show. இது உங்கள் வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப். உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. அஸ்வத், நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில நம்ம உடலை எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும், எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி நிறைய மருத்துவ நிபுணர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இல்லையா? அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்க ஒரு காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் இருக்கு, பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். கண்டிப்பா. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கே உண்டான பிரத்யேகமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம ஷோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆண்களுக்கு பல்வேறு காலகட்டத்தில் என்ன மாதிரியான உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது, அதுக்கு எப்படி நம்ம தீர்வு காணலாம், இதெல்லாம் பத்தி நம்ம கிட்ட டீடைல்டா டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஆண்ட்ராலஜிஸ்ட், அதாவது ஆண்கள் நல மருத்துவர் டாக்டர் காமராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். சூப்பர் டாக்டர். நீங்க ஆண்கள் நல மருத்துவரா இருக்கீங்க. இந்த ஆண்ட்ராலஜிஸ்ட் அப்படின்னா என்ன டாக்டர்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்கள் ஏராளமான பிரச்சனைகளை பார்த்துக்கிறாங்க. அந்த சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறது ஆண்கள் நலம். ஆண்கள் நலம்னு பார்த்தோம்னா 10 ஆண்டுகளாக பிரிக்கலாம். சிறு வயதுலேருந்து முதிய வயது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரிவர்ஸாக வித்தியாசமாக பார்க்கலாம். 70லேருந்து 60, 60லேருந்து 50, 50லேருந்து 40, இப்படி பிரித்து பார்த்தோன்னா குழந்தையிலிருந்து ஆண்களுக்கு முதிய வயது வரை பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதை பற்றிய அவேர்னஸ் மிக மிக குறைவாக இருக்குது. அதுக்காக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. உலக சுகாதார மையம் இதை பற்றி ஒரு புல்லட்டினே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்கள் நலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. உலக சுகாதாரம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுடைய உரிமைகள் பற்றி பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் ஆண்கள் சோஷியலாக, சமுதாய ரீதியாக, எக்கனாமிக்கலாக, பொருளாதார ரீதியாக வலிமையாக இருந்தாலும் கூட அவர்கள் உடல்நலம் ரீதியாக பெண்களை விட மிக மிக பின்தங்கி இருக்காங்க அப்படின்றத ஒரு கவலைக்குரிய விஷயமாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ஆண்கள் நல மருத்துவத்தில் ஏற்பட்டு இருக்கு. சூப்பர் டாக்டர். அண்ட் ஆண்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதா சொல்லியிருந்தீங்க. ஸோ ரிவர்ஸ்ல இருந்து வரோம் அப்படின்னா முதியவர்கள் காமன் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க டாக்டர்? வயதானவர்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, ஆண்கள் இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் ப்ராஸ்டேட் கேன்சர் தான். உலகத் தலைவர்கள் பல பேர் கடைசி காலத்தில் ப்ராஸ்டேட் கேன்சரில் தான் இறந்துருக்கிறாங்க. ப்ராஸ்டேட் சுரப்பியில் வரக்கூடிய கேன்சர் ஒரு முக்கியமானது. அடுத்ததாக ப்ராஸ்டேட் சுரப்பியில் வீக்கம், அதனால் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க கடைசி காலத்தில் வாழ்க்கை சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்றதுக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஓகே டாக்டர். இந்த ப்ராஸ்டேட் அப்படின்னா என்ன டாக்டர்? அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படின்றது சிறுநீர் பைக்கு கீழே அந்த சிறுநீர் வரக்கூடிய அந்த டியூப், அந்த தாரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சுரப்பி. இது விந்து திரவத்தில் ஒரு 50% இங்கேருந்து வருது திரவம். அதை தவிர இந்த சுரப்பி வயதான கட்டத்தில் வீங்கலாம். வீங்கும்போது இது அடி வயிற்றில் இருக்கும். வீங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சிறுநீர் வரக்கூடிய குழாயை அடைத்து கொள்ளும். அவங்களுக்கு சிறுநீர் போகிறதுல சிரமம் இருக்கும். சிறுநீர் தொற்றுக்கள் வந்துடும். அப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சீக்கிரமாக யூரின் வரும். அவங்க பாத்ரூம் போகணும். கிட்டத்தட்ட பாத்ரூம் போகிறது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். எரிச்சலோட வலியோட பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். இது ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தினால. இது கேன்சர் போன்ற நோய் அல்ல. ஆனால் இதை கண்டிப்பாக சரி பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை தரம் ரொம்ப குறைஞ்சி போயிடும், கஷ்டப்படுவாங்க. இரண்டாவது, ப்ராஸ்டேட் சுரப்பியினுடைய கேன்சர் ஒரு 60 வயதிற்கு 70 வயதிற்கு மேலே இது கிட்டத்தட்ட 3ல் 2 மடங்கு ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இந்த கேன்சர்னால் உயிரிழக்கிற ஆண்கள் தான் மிக அதிகமான பேர். அதனால் இது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா இதை முற்றிலும் குணப்படுத்த முடியும். ஆனால் பெரும்பாலும் ஒரு அவேர்னஸ் இதை பற்றி இல்லாததுனால பெரும்பாலான ஆண்கள் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வு இருக்காது. இது சீக்கிரமாக பரவக்கூடிய ஒரு நோய். பரவி மற்ற இடங்களுக்கும் பரவி, நுரையீரல், கல்லீரல் போன்ற பரவி அவங்க உயிரிழப்பு ஏற்படும். இதை எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். வயதான பிறகு வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறை எளிமையான சில டெஸ்ட்டுகள் இருக்குது. ரத்தத்தில் PSA அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் எடுத்தாங்கன்னா 4க்கு உள்ளே இருக்கணும். 4க்கு மேலே இந்த PSA இருந்ததுன்னா ப்ராஸ்டேட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ப்ராஸ்டேட்டை ஆசனவாய் வழியாக செக் பண்ண முடியும். அதில் கரடு முரடாக இருக்குது, வீக்கம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும் மருத்துவர்கள். அதை வச்சு செக் பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது எளிதாக ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கிறதையோ வீக்கம் இருக்கிறதையோ எளிமையாக கண்டுபிடிக்க முடியும்.
ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே விழிப்புணர்வு இல்லைன்றதான் ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை. ப்ராஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறது, அதை சரி பண்ணுறதெல்லாம் எளிமையான விஷயம். ஆனால் விழிப்புணர்வு இல்லாதனால பெரும்பாலானோர் டாக்டர்கிட்டே போகிறதில்ல. அதனால் ப்ராஸ்டேட் சுரப்பில் இறக்குறவங்களும் அந்த பிரச்சனை வந்து ப்ராஸ்டேட் வீக்கம் வந்து துன்பப்படுறவங்களும் ஏராளமான ஆண்கள் இருக்காங்க. கடைசி காலத்தில் அவங்க மிக கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை போகிற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், அண்ட் ப்ராஸ்டேட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க. அண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எப்படி சிகிச்சை செய்யணும் டாக்டர்? ப்ராஸ்டேட் வீக்கம் இருந்ததுன்னா ப்ராஸ்டேட்டுக்கு வந்து வயிற்றில் ஓப்பன் பண்ணாமலேயே சிறுநீர் தாரை வழியாகவே அறுவை சிகிச்சைகள் பண்ணக்கூடிய எளிய முறைகள் இருக்குது. அந்த வீக்க பகுதியை மட்டும் எடுத்துருவாங்க. எடுத்த உடனே அவங்களுக்கு பிரச்சனை நல்லாயிடும். கேன்சர் வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணணும். அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும் கேன்சர். அதுக்கடுத்து அறுவை சிகிச்சை தேவைன்னா கீமோதெரப்பின்னு சொல்லி மருந்துகள் கொடுத்து குணப்படுத்துறது, ரேடியோ தெரப்பி போன்ற முறைகள் இருக்குது. இதன் மூலமாக இவங்க வாழ்க்கையை மீண்டும் பழைய மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் இதை ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சரில் இறக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை குணப்படுத்த முடியாத லெவலுக்கு போயிடும். ஓகே டாக்டர், இதை தவிர வயதான ஆண்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது டாக்டர்? இப்போ ஒரு 50லேருந்து 60 அப்படின்னு எடுத்தோம்னா டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோன் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்களுக்கான ஒரு ஹார்மோன், பெண்களுக்கான ஹார்மோன் ஒரு பெண் தன்மையை கொடுக்குற மாதிரி ஆண்களுக்கான ஹார்மோன் அப்படின்றது இந்த டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோன். டெஸ்டோஸ்டிரான் குறையும் போது பெண்களுக்கு மெனோபாஸ்ன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்களுக்கு வந்து ஆண்ட்ரோபாஸ் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண் ஹார்மோன் குறையும் போது மறதி அதிகமாக இருக்கும், கோபம், எரிச்சல் வரும். அதே மாதிரி மனதில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். அதே மாதிரி ஆண்மை குறைவு, பல பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது இவங்க என்ன தவறுகள் பண்ணுறாங்க ஆண்கள்னால், நிறைய விஷயங்கள், போதை மருந்துகள் எடுத்துக்கிறது, அதிகமாக ஆல்கஹால் அது இருந்துறது, அதிகமாக சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுறது, உணவில் வந்து கேர் எடுத்துக்காமல் நிறைய கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிட்றது, மது அருந்துவது. அப்போ இவங்க தவறான நடவடிக்கைகளால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு சரியான போக்கு எடுத்துக்காமல் தவறான போக்கில் போகும்போது இன்னும் உடல் நலிவு அதிகமாகும். அப்போ இதன் மூலமாக இவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் வரும். ஹார்ட் அட்டாக் வர்றது அதிகம், இரத்த கொதிப்பு அதிகமாகும், சர்க்கரை நோய் வரும். ஆண்கள் இதனால் பாதிக்கப்படுறது மிக மிக அதிகம். ஸ்ட்ரெஸ் வந்து ஆண்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. உலகில் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் தான் தற்கொலை அதிகமாக பண்ணுறாங்கன்னா, 3/2 பங்கு ஆண்கள் தான் அதிகமாக தற்கொலை பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி 50 வயதுக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பல்வேறு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது. இந்த ஸ்ட்ரெஸ்னால் உயரத்துலேருந்து விழுகிறது, அதே மாதிரி காரில் மன அழுத்தத்தோடு கார் ஓட்டும்போது ஆக்சிடெண்ட்ஸு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஆண்கள் தான் கிட்டத்தட்ட 93% இறந்து போகிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து 7% தான் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட். ஆண்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு இதில் பாதிக்கப்படுறாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே ஹார்ட் அட்டாக்கை பாதியாக குறைக்க முடியும், அதே மாதிரி பிபியை குறைக்க முடியும், சர்க்கரை வியாதி வர்றதை தடுக்க முடியும். பல நேரங்களில் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த மன அழுத்தம் அப்படின்றது தான். ஓகே டாக்டர், ஸோ வயதான ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான தீர்வு பற்றிலாம் அழகாக சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்தது நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? இது ஒரு நல்ல கேள்வி. நடுத்தர ஆண்கள் வந்து பெருமளவுக்கு பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா ஆண்மை குறைவு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு வரும். இது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து முழுமையாக இன்றைக்கி சரி பண்ண முடியும். பல்வேறு தீர்வுகள், நல்ல மருந்துகள் வந்துடுது. விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட 70% ஆண்களுக்கு இருக்குது. இதெல்லாம் எளிய மருந்துகள் மூலமாக முற்றிலுமாக இதை சரி பண்ணிக்க முடியும். அதனால் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையோடு வாழ முடியும். அடுத்து வந்து ஒரு 30லேருந்து 20 இந்த வயதில் இருக்க ஆண்கள் வந்து முக்கியமாக பாதிக்கப்படுறது குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் ஆண்களுக்கு. பெண்களுக்கு எப்படி குழந்தையின்மைக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே போல் 40% ஆண்களுக்கு குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. ஓகே டாக்டர், ஸோ என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இவங்க வந்து என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் டாக்டர்? வாழ்க்கை முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எளிமையாக ஒரு 9 விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். A to I வரைக்கும் எடுத்துக்கலாம். A அப்படின்றது அவாய்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். கண்டிப்பாக ஆண்கள் வந்து சிகரெட்டு புகைப்பது, அதே மாதிரி மது அருந்துவது போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்கணும். BMI அப்படின்னு வெயிட்,
வெயிட் வந்து நார்மலான வெயிட்டில், ஹெல்த்தி வெயிட்டில் இருக்கணும். பிஎம்ஐன்றது உடல் பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். உடல் எடையை கரெக்டாக வச்சுக்கணும். அடுத்து வந்து கண்ட்ரோல் டயபெட்டிஸ், பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது சின்னு சொல்கிறோம். அடுத்து டயட், டி வந்து டயட்னு சொல்கிறோம். டயட்டில் வந்து கொழுப்பு அதே மாதிரி சர்க்கரை அதிகம் இருக்க உணவுகளை எடுக்காமல் விட்டமின் நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எடுக்கணும். ஃபைபர் உள்ள, நார்ச்சத்து உள்ள உணவுகளை நிறைய எடுக்கணும். இது முக்கியம். அடுத்து ஈன்றது எக்ஸசைஸ். ஒரு 10,000 அடிகளாவது தினசரி நடக்கணும். ஒரு 4.5 கிலோமீட்டர் வரும். 10,000 அடிகள்ன்றது தினசரி 4.5 கிலோமீட்டர், 10,000 அடிகள் இவங்க நடக்கணும். அடுத்து ஃப்ரீக்வென்ட் செக்ஸ், ரெகுலராக செக்ஸ். எஃப்ன்றது ஃப்ரீக்வென்ட் செக்ஸ். வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை தாம்பத்திய உறவு கொள்கிறவங்க ஒரு 10 வருடம் அதிகமாக உயிர் வாழ்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ரெகுலர் செக்ஸ் இருக்கணும். அடுத்து வந்து ஜி வந்து க்ரீன் டீ. க்ரீன் டீ ரெகுலராக சாப்பிட்றவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க. அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிறனால ரெகுலராக க்ரீன் டீ சாப்பிடுங்க. ஹெச் ஹாப்பினஸ். பெரும்பாலும் நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறோம். மன அழுத்தத்தில் ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதிகமாக. பெண்களை விட அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கவங்க ஆண்கள். சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையை பிற்காலத்தில் ஓட்டும்போது ரொம்ப வாழ்க்கை நீண்ட நாள் வாழ்ந்தாலும் கூட ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கை. சந்தோஷமாக இருக்கிறது கற்றுக்கொள்ளணும். பழைய நடந்த விஷயங்களே மனதில் ஆசை போட்டுக்கிட்டு ஒரு வருத்தமாக இருக்கக்கூடாது. அடுத்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை தூக்கமின்மை. ஐ வந்து இன்சோமினியா, தூக்கமின்மை. குறைந்தபட்சம் ஆண்கள் 7 மணி நேரமாவது தூங்கணும். நீங்கள் உங்கள் தூக்கம் கெட்டதுன்னா மகிழ்ச்சியும் இருக்காது, வாழ்நாளும் குறையும்னு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. அதனால் குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது ஒவ்வொரு நாளும் அவங்க தூங்கணும். அது ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும். ஸோ நடுத்தர ஆண்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லும்போது நீங்கள் மேல் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை ப்ராப்ளம்ஸ் தான் மேஜராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு நபருக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன இருக்குது டாக்டர்? இவங்க திருமணமாகி ஒரு வருடத்தில் அவங்க குழந்தை இல்லை அப்படின்னா 2 பேருமே போகணும். பொதுவாக பெண்கள் போய் செக்கப் பண்ணிக்குவாங்க, ஆண்கள் பண்ணுறதில்ல. ஆண்கள் தான் முதல்ல செக்கப் பண்ணணும். அவங்களுக்கான டெஸ்ட்டுகள் எளிமையானது. விந்து டெஸ்ட் எடுக்கும்போது விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறது தெரியும். ஆண்களுக்கான சில எளிமையான டெஸ்ட்டுகள் பண்ணணும். 50% ஆண்களுக்கான அல்லது 40% 50% ஆண்களுக்கான குறைபாடுகள் இருக்குது. விந்தணுக்கள் மிக குறைவாக இருந்தால் IUI என்ற ட்ரீட்மெண்ட் இருக்குது. விந்தணுக்களில் நல்லணுக்களை எடுத்து பெண்களுடைய கர்ப்பப்பையில் போட முடியும். இது எளிமையான தீர்வு. இன்னும் விந்தணுக்கள் 5 மில்லியனுக்கு கீழே குறைவாக இருந்ததுன்னா அவர்களுக்கு ICSI, IVF போன்ற நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த சிகிச்சை முறைகளில் முற்றிலுமாக ஆண்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஒரு 1% ஆண்களுக்கு 1-2 விந்தணுக்கள் தான் இருக்கும், அல்லது விந்தணுக்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்களுக்கு வந்து விந்து பையிலிருந்து விந்தணுக்களை எடுக்க முடியும். டீசா, மீசா, பீஸா போன்ற முறைகள் இருக்குது. இந்த முறையில் விந்தணுக்களை எடுத்து பெண்களுடைய கருமுட்டையை வெளியெடுத்து அந்த கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி ICSI என்ற முறை, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் போன்ற முறைகளை இன்ஜெக்ட் பண்ணி அவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். அண்ட் டாக்டர், வயதானவர்கள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன தீர்வு இருக்கு அப்படிங்கிறது குறித்து ரொம்பவே டீடைலா சொல்லியிருந்தீங்க. பட் குழந்தைகள் கூட சில பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே டாக்டர். ஸோ அவங்க வந்து பெரும்பாலும் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களை தேடி வராங்க டாக்டர்? குழந்தைகள் முக்கியமாக வந்து குழந்தை டெலிவரி ஆன உடனே ஆண் குழந்தையாக இருந்தால் அதனுடைய விந்துப்பைகள் சரியாக இறங்கியிருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். பல குழந்தைகளுக்கு விந்துப்பைகள் இறங்கியிருக்காது. விந்துப்பைகள் வயிற்றில் உருவாகி கீழே இறங்கணும். பிறந்த உடனே இதை பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் 2 வருடங்களுக்கு லேட்டாக இதை கண்டுபிடிச்சோன்னா அந்த விந்துப்பைகள் வளராது, வயிற்றிலே இருந்துடும். வயிற்றில் இருக்கக்கூடிய விந்துப்பைகள் மூலமாக குழந்தைகளுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஆரம்பத்தில் கண்டறிந்து இறக்கி வச்சிடணும். 1, சரியான காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் போடணும். MMR வேக்சின்லாம் கரெக்டான காலகட்டத்தில் போடணும். பின்னால் ஒரு 12-13 வயசில் மம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புட்டாளமோ பொண்ணுக்கு வீங்கி போன்ற வியாதிகள் வரும்போது விந்துப்பைகள் பாதிக்கப்பட்டு பின்னால் குழந்தைகள் வந்து விந்தணுக்களே இல்லாமல் அவங்க குழந்தையின்மையால் பாதிக்கப்படலாம். அதுதான் இந்தியாவில் முக்கியமான காரணம் ஆண் குழந்தையின்மைக்கு. அடுத்து வந்து ஆண் குழந்தைகள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க. இப்போது முன்னெல்லாம் குழந்தைகள் கொழுன்னு இருந்தால் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். உண்மையில் அது இல்லை. குழந்தைகள் கொழுன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி விந்துப்பைகள் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கலாம், விந்துப்பைகள் வளராமல் இருக்கலாம், ஆண் உறுப்பும் சின்னதாக இருக்கலாம். இதை வந்து பரிசோதித்து சரியான டைமில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அவங்கள முற்றிலுமாக சரி செய்யலாம். இது பார்க்கணும்.
குழந்தைகள் ரொம்ப குண்டாக இருக்கிறது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. சரியான எடையோட குழந்தைகள் இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராலஜிஸ்டாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பாலியல் மருத்துவ நிபுணராகவும் இருக்கீங்க. ஸோ வந்து இந்தியா வந்து இப்போ வந்து பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இந்தியாவில். இந்தியா வந்து ஒரு கேபிட்டலாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தீங்க. இது என்ன டாக்டர்? உலகத்திலேயே அதிகமான பாலியல் பிரச்சனைகள் ஆண்களுடைய தலைநகரமாக இந்தியா மாறுது அப்படின்றது ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஏஷியா ஓஷியானிக் ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜினுடைய கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுலேயும் இதை பற்றிய ஒரு பேப்பர் இருந்தது. அதனால் இதை நாங்கள் ரொம்ப கவலையோடு பார்க்குறோம். இந்த பெருகி வரும் பால்வினை நோய்கள், அதே மாதிரி பாலியல் பிரச்சனைகள், ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள், இதை வந்து தடுக்கிறதுக்கு மிக பெரிய அளவுக்கு முயற்சிகள் எடுக்கணும். ஓகே டாக்டர், அண்ட் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே மெக்கானிக்கல் லைஃபா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து யாருமே ப்ராப்பரா ஃபாலோ பண்றதே இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்றதே இல்லை. ஆக்டிவிட்டி பேஸ்டான லைஃபே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதனால நிறைய ஆண்களுக்கு வந்து தொந்திலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்களும் கூட. ஸோ இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க டாக்டர்? ஒபிசிட்டி வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஒபிசிட்டி, குண்டா இருக்கிறது வந்து நம்பர் 1. அவங்களுக்கு வந்து சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமாக வருது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்து வந்து இவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. போதுமான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மன அழுத்தம் அதிகமாகனு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இவங்க ஒரு 10 வருடம் 15 வருடம் முன்பாகவே இறந்து போயிடுறாங்க. அதனால் இந்த குண்டாக இருக்கிறத கண்டிப்பாக ஆண்கள் முற்றிலும் தவிர்க்கணும். ஆண்களுக்கு தான் இது அதிகமாக இருக்குன்றதை பார்க்குறோம். ஓகே டாக்டர், அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா வந்து ரெகுலராக வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். மாஸ்டர் செக்அப், ஆனுவல் செக்அப் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆண்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான செக்அப்ஸ்லாம் ப்ரிவென்டிவாக எடுத்துக்கணும்? இது ரொம்ப அவசியமான கேள்வி. பொதுவாக ஆண்களுக்கு இந்த விழிப்புணர்வு கம்மி. ஒரு 20லேருந்து 40 வயதுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் மருத்துவர்களை பார்க்குறது அதிகமாக இருக்கும். குழந்தை பேர், பல்வேறு பிரச்சனைகளுக்காக அவங்க மருத்துவர்கிட்ட போவாங்க. ஆனால் அதில் 1/3 பங்கு கூட ஆண்கள் மருத்துவரை பார்க்குறதில்ல. முதல்ல நம்ம ரெகுலராக பிபி பார்க்கணும். ரொம்ப எளிமையான ஒரு டெஸ்ட்டு. பிபி பார்த்து அதில் ஏதாவது அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கணும். சுகர் பார்க்கணும், கொலஸ்ட்ரால் பார்க்கணும். அதே போல் பல்வேறு விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிஎஸ்ஏன்னு, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், ப்ராஸ்டேட்டில் ஏதாவது வீக்கம் இருக்கா, அதில் கேன்சர் இருந்தாலும் அதில் பல்வேறு விஷயங்கள் தெரிய முடியும். செக்கப் மூலமாக ப்ராஸ்டேட் வீக்கம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். இந்த செக்கப்பெல்லாம் ஆண்கள் எளிமையாக பண்ணிக்க முடியும். ஆனால் பெரும்பாலான ஆண்கள் மருத்துவர்கள்ட்ட போகிறதே இல்லை. போகிறது வந்து ஒரு அவமானமாக நினைக்கிறாங்கன்றது தான் ஆய்வுகளில் வந்திருக்கு. கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் மனைவி கூட்டு போனால் தான் மருத்துவர்கள் போவாங்க. ஆனால் ரெகுலராக செக்கப் பண்ணுறது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கும் போது பல பிரச்சனைகளை எளிமையாக குணப்படுத்த முடியும், தவிர்க்க முடியும். டாக்டர், நீங்கள் ஆண்ட்ராலஜிஸ்ட் மற்றும் பாலியல் மருத்துவ நிபுணராக இருக்கீங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு டாக்டர்? ஏராளமான ஆராய்ச்சி உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் நாங்கள் வந்து பைரோனி டிசீஸ் என்ற ஒரு நோய்க்கு புதிய மருத்துவ முறையை கண்டுபிடிச்சிருக்கோம். பைரோனி டிசீஸ் என்பது ஆணுறுப்பில் வந்து வளைந்து இருக்கும், ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டினால் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது ஆணுறுப்பு வளைந்து இருக்கும். இதை வந்து மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தா ஜயஃப்ளாக்ஸ் என்ற இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணுவாங்க. அது ஒரு 3.5 லட்ச ரூபா ஆகும். அல்லது நெஸ்பிட் சர்ஜரின்னு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. இதுக்கு மாற்றாக எளிமையாக, செலவு மிக குறைவாக அல்ட்ராசவுண்ட் கதிர்களை செலுத்தி அந்த கட்டியை கரை வைக்கக்கூடிய முறை இப்போ சென்னையில் மிகப்பெரிய ஆய்வு நடந்து அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடந்த ஏஷியா ஓஷியானிக் ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி கான்ஃபரன்ஸ்லையும், உலக பாலியல் மருத்துவர்கள் மாநாட்டிலையும், வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி அந்த கான்ஃபரன்ஸ்லையுமே இந்த முறைகள் அங்கே பெரிய அளவுக்கு அதை வாதித்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால் இந்த மருத்துவ முறைகள் சென்னையில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கி அதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம். இது ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய செலவான சிகிச்சைகள் தான் இருக்குது. இந்த பைரோனி டிசீஸ்ன்றது ஒரு ஃபைப்ரோசிஸ் கட்டி, அதனால் வளைவு ஏற்பட்டுரும். அவங்களால தாம்பத்திய உறவுல எளிமையாக ஏற்பட முடியாது, கடுமையான வலி ஏற்படும். அதை இந்த எளிமையான சிகிச்சை மூலமாக முற்றிலும் குணப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 90% பேர் இதில் குணமாயிடுறாங்க இந்த ஆராய்ச்சிகள். இதை தவிர லேசர் பயன்படுத்துறது, ஆணுறுப்பு ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளில் லேசர் கருவிகளை பயன்படுத்துறது,
இன்ஜெக்ஷன்ஸ், புதிய பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது ஆண்மை குறைவுக்கு, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இப்போது பெரிய அளவில் உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. புதிய மருந்துகள் உலக அளவில் ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இனி வருங்காலத்தில் ஆண்களுக்கான பல பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு இருக்குது. சூப்பர் டாக்டர். அண்ட் இந்த காலத்துல பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் நடக்கிற மாதிரி ஆண்களுக்கு எதிராக கூட நிறைய பாலியல் சார்ந்த வன்கொடுமைகள் நடக்குது இல்லையா? சோ இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி நீங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க டாக்டர்? பாலியல் விழிப்புணர்வுக்கு உலகம் முழுவதும் ஏராளமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று பாலியல் விழிப்புணர்வு கண்காட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இதை தொடர்ந்து சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கோம், பாலியல் விழிப்புணர்வு கண்காட்சி. இரண்டாவது, மருத்துவர்களுக்கான பாலியல் மருத்துவர்கள் மாநாடு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இது பல்வேறு ஆராய்ச்சிகளும் பண்ணிகிட்டு இருக்கோம். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏராளமாக தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜினுடைய சேர்மனாக நான் இருக்கேன். அதனால் இந்தியா முழுவதும் பாலியல் விழிப்புணர்வுகளுக்கான பல்வேறு கண்காட்சிகளும் இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஏஷியா ஓஷியானிக் ஃபெடரேஷனுடைய மெம்பர்ஷிப் செக்ரட்டரியாக இருக்கேன் நான். அதன் மூலமாக ஏஷியா ஓஷியானா இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய கருத்தரங்கங்கள், கண்காட்சிகள், அதே மாதிரி மருத்துவ மாநாடுகள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கோம். உலக பாலியல் மருத்துவர் சங்கத்தினுடைய பாலியல் செக்ஷுவல் ரைட்ஸ் கமிட்டி மெம்பராக நான் இருக்கேன். இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு பாலியல் பிரச்சனைகளை பற்றி உலக அளவில் அவர்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். பாலியல் மருத்துவர் சங்கம் இந்த பிரச்சனைகளை WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்க அந்தந்த அரசாங்கங்களுக்கு இதை பற்றி கவனத்துக்கு கொண்டு வராங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான பல்வேறு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்திய அரசாங்கத்துக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். இதில் மிகப்பெரிய சக்ஸஸ் என்ன அப்படின்னா, இங்கிலாந்தில் கருக்கலைப்பு தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால் இந்திய பல் டாக்டர் ஒருத்தர் இறந்து போனாங்க. அவங்களுக்கு கருக்கலைப்பு செய்ய முடியல, கணவனோட இருந்தாங்க, கரு இறந்து போச்சு வயிற்றில், கருக்கலைப்பு குற்றம்ன்றதுனால கருக்கலைப்பை அவங்க பண்ணலை, அந்த பெண் இறந்து போனாங்க. இதற்கு எதிராக நாங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அப்போது பாலியல் மருத்துவர் கழகம் WHO கொடுத்து, WHO இங்கிலாந்து மருத்துவர்கள் அவங்க இங்கிலாந்தினுடைய அரசாங்கத்திற்கு சொல்லி அதை ஒரு சட்டமாக ஏற்றினாங்க. இந்த வருடம் 2018 செப்டம்பரில் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. கருக்கலைப்பு பண்ணலாம், இது சட்ட ரீதியாக தேவையானவர்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மாதிரி பல்வேறு நாடுகள்லையும் பல ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலையும் இந்த பெண்களுக்கு எதிராகவும் ஆண்களுக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அரசாங்கமும் ஓரளவுக்கு அதை அமுல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். அண்ட் ஆண்களுக்கே உண்டான பிரத்யேகமான விஷயங்கள் குறித்து அழகாக சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கான தீர்வெல்லாம் சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போ இறுதியாக ஆண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா டாக்டர்? ஆண்கள் முக்கியமாக சில விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும். இது சன் டிவி மூலமாக நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ரெகுலராக ஹெல்த் செக்கப் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கண்டிப்பாக ரெகுலராக ஹெல்த் செக்கப் பண்ணுங்கள். நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலே பல்வேறு நோய்களை கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு சர்க்கரை நோய் சுனாமி மாதிரி ஆண்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. 20-30 வயதிலேயே வர ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளாக அவங்க ரெகுலராக வருடத்துக்கு ஒரு முறை செக்கப் பண்ணால் போதும், ஒரு ஹெல்த் செக்கப். இரண்டாவது, மன அழுத்தம் மிகப்பெரிய ஒரு நோயாக வந்துக்கிட்டு இருக்கு. 2020 மன அழுத்தம் தான் உலகத்தினுடைய நம்பர் 1 நோயாக மாறிக்கிட்டு இருக்கு. அதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறவங்க ஆண்கள். ஸோ மன அழுத்தம் இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்க்கையை ரிலாக்ஸ்டாக துரத்திக்கிட்டு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டான வாழ்க்கை, ஒரு போதுமான அளவுக்கு தூக்கம், போதுமான அளவுக்கு உடற்பயிற்சி, ஒரு ஆரோக்கியமான விட்டமின் உள்ள உணவுகளை என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் போன்ற தவறான விஷயங்கள், மதுவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக விட்டமின், மினரல் உள்ள, நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது. கவலை இல்லாத, வெயிட் இருந்தால் கண்டிப்பாக குறைங்க, வெயிட்டை அதிகமாக வச்சுக்காதீங்க. ரெகுலராக BMI கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை ஃபாலோ பண்ணாலே ஆண்கள் சந்தோஷமாக நீண்ட நாள் வாழ முடியும். 100 வயது என்பது எளிமையாக ஒரு ஆண்கள் வாழ முடியும். இன்னும் பல
வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.